நன்றி. லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முற்றத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2056 வைகாசி 21ஆம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டாகவும் இம்மாதம் உழைப்பின் உயர்வினை உணர்த்தும் மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகின்றார். அந்த வகையில் இன்றைய வியாழந்தோறும் மலர்ந்து மனம் பரப்பி வருகின்ற முற்றத்து மலர் நிகழ்ச்சி 267வது நிகழ்ச்சியாக மலர்ந்து இன்று உங்கள் முன் மனம் பரப்ப வருகின்றது. நாம் மனிதராக பிறந்து வாழ்கின்ற ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்று இவ்வுலகிற்கு, சமூகத்திற்கு, எங்களது மொழிக்கு, சமயத்திற்கு ஒவ்வொரு சேவைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களில் ஒரு சமூகமாக இணைந்து செயற்படுபவர்கள், அமைப்பாக இணைந்து செயற்படுபவர்கள் பலர் இங்கு வெளிநாடுகளில் வாழ்ந்து வருகின்றார்கள். தாம் வாழ்ந்த ஈழத்தில் தமக்கு அதற்கான ஒரு பயனை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயற்படும் அமைப்புகள் பல. அந்த வகையில் மனிதன் பிறந்து வாழ்கின்ற போது அந்த மனிதனுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களில் அவதிப்படுகின்றான். அந்த அவதியில் இருந்து ஒரு துளியாவது அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயற்படுகின்ற அமைப்புகளுள் கேன் என்ற யூகேயில் இயங்கி வருகின்ற அமைப்பு முதன்மையானதாக எனக்குள் தெரிகின்றது. ஏனெனில் அது எல்லோருக்கும் தெரியும், புற்றுநோய் ஏற்பட்டவர்களது காலம் அவர்களுக்கே தெரியும் எவ்வளவு காலம் வாழ்வோம் என்று. அந்த தெரிந்தவர்கள் தங்களது வாழ்க்கையை ஒழுங்காக அழகாக கொண்டு செல்வதற்கு ஒரு அமைப்பின் உதவி அவர்களுக்கு தேவையாக உள்ளது. அந்த வகையில் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கோடு அமைக்கப்பட்ட கேன் என்னும் அமைப்பின் ஒரு தொடர்பாடல் தொடர்பு உள்ளவர்களுடனும் அந்த அமைப்பின் உறுப்பினர்களுடனும் இன்றைய முற்றத்து மலர் நிகழ்ச்சி நகரப்போகின்றது. அந்த அமைப்பின் இன்றைய நிகழ்வில் முதன்மையாக கலந்து தனது இந்த நிகழ்வினை ஏன் இன்று இந்த முற்றத்து மலரில் இணைந்திருக்கிறோம் என்று எங்களுடன் கதைக்க வருகின்றார் சைவப்புலவர் திருமதி காந்திமதி சூரியகுமார் அவர்களையும் அவரோடு இணைந்து இங்கு கலந்து கொண்டிருப்பவர்களையும் எனது முற்றத்து மலர் நிகழ்ச்சிக்குள் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் உறவுகளே, வாருங்கள். அன்பு தமிழுக்கு வணக்கம். இன்று முற்றத்து மலர்கள் ஊடாக பாமுகம் தொலைக்காட்சியில் பங்கு பெற்ற நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் வட்டற்ற மகிழ்ச்சி. இன்று என்னை தொடர்பு கொள்ள அழைத்த திரு நடாமோகன் ஐயாவுக்கும் இதனை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் திருமதி சாந்தினி துரையரங்கனுக்கும் எனது வணக்கங்கள் தலவோடு. இன்று எமது புதிய புற்றுநோய் காப்பகம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் புதிய வசதிகளுடன் தெல்லிப்பளையில் அமைக்க இருப்பதை முன்னிட்டு ஒரு நிதி சேகரிப்பு விழாவிற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்கும் முகமாக இந்த நிகழ்வில் எமது முற்றத்து மலர்கள் ஊடாக வந்துள்ளேன். எமது புதிய கட்டிடமானது 16 அறைகள் கொண்டு புதிய வசதிகளுடன் தங்குமிடம், ஆறுதல் பெற பூசை அறை, உறவினர் வந்து ஆதரவு அளிக்கும் நேரங்களில் நிற்பதற்கும் வசதி செய்யப்பட உள்ளது. இதனை நோக்கி 8ஆம் தேதி ஜூன் ஆனி மாதம் பாரதிய வித்யா பவனில் மாலை 5 தொடக்கம் 9 மணி வரை நடைபெறும் நடன நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களின் பங்களிப்பினால் புற்றுநோயின் கொடூர தாக்குதலினால் தாங்க முடியாத தவிக்கும் நமது தமிழ் மக்களுக்கு உதவும் இந்த சேவையில் தாங்களும் ஈடுபட்டு இயன்ற உதவினை செய்யுமாறு சிரம் சாத்தி வேண்டி வணங்குகின்றேன். இதற்கு முன் எமது காப்பக நிகழ்ச்சிகள் பற்றி சிறிது சொல்லிவிட்டு மிச்சத்திற்கு வருவதாக உத்தேசித்துள்ளேன். காந்திமதி அம்மா, உங்களுடைய அறிமுகத்துக்கு நன்றி. நீங்கள் இந்த அமைப்பில் எவ்வளவு காலமாக இயங்கி வருகிறீர்கள் என்றதையும் ஒரு முறை பதிந்து கொண்டு, இந்த அமைப்பு எவ்வளவு காலமாக யூகேயில் அமைத்து அதை செயற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றையும் அதையும் கூறிக்கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சி அந்த நிகழ்வு பற்றிய விவரணங்களுக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன்.
நான் இந்த அமைப்பில தொடங்கி ஒரு 4-5 வருஷங்கள் தான் வரும் என்று நினைக்கின்றேன். இந்த இந்த புற்றுநோய் காப்பகமானது யாழ்ப்பாணத்தில் இயங்கித்தான் நடக்கின்றது. ஆனா அதற்குரிய நிதி உதவியினை கேன் யூகே தான் பங்களித்து வருகின்றது. 1990களில் இருண்ட காலத்தில் தாயக மக்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட காலத்தில் எமக்கென்று ஒரு வைத்தியசாலை இல்லாத போது மகரகம ஆஸ்பத்திரிக்கு கொழும்பு சென்றுதான் கீமோதெரப்பி எடுக்க வேண்டி இருந்தார்கள். அங்கு சென்றவர்கள் மொழி பிரச்சனையால் மிகவும் அவதிக்குள்ளானார்கள். அங்கு சென்றவர்கள் பௌத்த மத குருமார்களின் சிபார்த்தில் சில இடங்களில் தங்கிய போது மிகவும் அவலத்துக்கு உள்ளானார்கள். இதனால் அங்கு செல்வதை பலர் தவித்துக் கொண்டனர். இது அவர்களின் மரணத்தை நோக்கிய பாதையாகவே அமைந்தது. இதனை உணர்ந்து இங்கிலாந்து வாழ் சிலர் ஒன்றாக சேர்ந்து கேன் யூகேயை நிறுவி 1993 நிறுவி அதனோடு யாழ்ப்பாணத்தில் ஒரு காப்பகம் நிறுவ உத்தேசித்தனர். அதில் தற்போது இருக்கும் அன்று தொடக்கம் இன்று வரை இருக்கும் திரு தங்கராசா என்பவர் ஒருவர் ஆவர். இது நாங்கள் 30 வருடமாக நடத்தி கொண்டு வரும் ஒரு நிறுவனமாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் கலாநிதி ஆறு திருமுருகனின் உதவியினால் ஒரு காப்பகத்துக்குரிய இடம் பெறப்பட்டு இன்றும் 5 சபாபதி ரோட்டு மர்தனா மடத்தில் நமது புற்றுநோய காப்பகம் இயங்கி வருகின்றது. இதற்குரிய பராமரிப்பு செலவினை இங்கிலாந்தில் உள்ள கேன் யூகே தான் செய்து வருகின்றது. அதைவிட சிறுபகுதியான வருமானங்களும் அங்கு சில மக்களினால் கொடுத்து வரப்படுகின்றது. இயலாத நிலையில் இருப்பவர்கள் தற்போது தெல்லிப்பளை வைத்தியசாலையில் உள்ள கீமோதெரப்பியை எடுத்துவிட்டு கேன் ஜப்னாவில் உள்ள எமது சபாவதி ரோட்டில் உள்ள காப்பகத்தில் தான் தங்குவார்கள். மொத்தம் 18 படுக்கை அறைகள் கொண்ட இடத்தில் பெண்கள் பிரிவும் ஆண்கள் பிரிவும் உள்ளது. இவர்களுக்கு முற்றுமுழுதான பராமரிப்புகளையும் பராமரிப்புக்காக ஒரு வைத்தியரும் பல தாதிகளும் அலுவலக உத்தியோகத்தரும் மேலதிகமாக சமையல் செய்பவர்களும் கார் ஓட்டுநரும் என பல பேரின் உதவியுடன் இது நடந்து வருகின்றது. இன்று நாம் இங்கு கூடியிருப்பது இப்ப இருக்கும் இடத்தில் வசதிகள் போதாமையாலும் தெல்லிப்பளை வைத்தியசாலையில் இருந்து தூரத்திலும் இருப்பதால் தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு அருகில் 338 பலாலி வீதி வரத்தலை விழானில் உள்ள ஒரு தெல்லிப்பளை இடத்தில் தான் இந்த இடம் கிடைக்க பெற்றுள்ளது. இது புற்றுநோய் காப்பக சங்கத்தின் கேன்சர் சொசைட்டியின் காணி. இதனை அவர்கள் உமக்கு 50 வருட குத்தகைக்கு தந்துள்ளனர். நவீன வசதிகளுடன் 16க்கும் மேற்பட்ட அறைகளுடன் புற்றுநோய் எமது அல்லல் படும் உறவுகளுக்கு இறுதி வரை ஆறுதல் அளித்து உரிய வைத்தியத்தை செய்து அன்புடன் ஆதரிக்கும் முகமாக இந்த புதிய கட்டிட வேலையை செய்ய முடிவு எடுக்கப்பட்டு இதற்கான நிதி சேகரிப்பதில் நாம் ஈடுபட்டுள்ளோம். இதற்காக பரதநாட்டியத்தை வழங்க USA இருந்து ஐக்கிய அமெரிக்காவில் இருந்து செல்வி பவானி கணேஷ்குமார் நடனத்தை வணங்கி எமக்குரிய நிதியை ஊக்கப்படுத்துவதற்காக வழங்க வந்துள்ளார். இவர் அர்ப்பணம் பரதநாட்டிய சாலையின் இயக்குனர் ஆச்சாரிய ஐஸ்வர்ய பாலசுப்ரமணியத்தின் மாணவி என்பதனை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றோம். இதற்கு பிரதம விருந்தினராக பேராசிரியர் கணேஷ் ராஜாவும் சிறப்பு விருந்தினர்களாக வைத்திய கலாநிதி சிவகுமார், திரு ராம் மயில்வாகனம் அவர்களும் வருகை தர உள்ளனர். இந்த இந்த கட்டிட நிதிக்காக பலவிதமான ஆட்கள் உதவி செய்வதற்கு வந்து முன்வருகிறார்கள். இதற்கு பல கோடி லட்சம் ரூபாய் இதற்கு தேவைப்பட இதற்குரிய புதிய கட்டிடத்துக்கான வரைபடம் எல்லாம் கூறி ரெடியாக இருக்கிறார்கள். இங்கு தனி அறைகள் 8 தனி அறைகளும் 2 திறந்த நோயாளிகள் தங்கும் வசதிகளான போர்டும் 2 ஸ்டூடியோ கொண்டதும் அமைக்கப்பட உள்ளது. இதற்கு இயலுமான வரை எங்களுடன் உதவி செய்வதற்கு பலர் முன்வருகிறார்கள். ஆனால் நிதியின் பற்றாக்குறையால் இன்னும் தொடக்கப்படாமல் இருக்குது. ஆனால் இதற்குரிய எல்லா விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு லோ சொசைட்டி எல்லாரும் சேர்ந்து செய்கிறார்கள். இதற்குரிய எமது தலைவி கமலா அருணாச்சலம், டாக்டர் கமலா அருணாச்சலம் மற்றும் தயாளசேகரன் அவரும் இங்கே இருக்கின்றார்.
சிவானி. ஏதாவது உங்களுக்கு ஆம். இது பற்றிய தொடர்பு தேவையாயின் இதற்குரிய கண்டாக்ட் நம்பர்ஸ் இவர் டாக்டர் கமலா அருணா, டாக்டர் ராகவன், டாக்டர் திவாகரன் போன்றவர்களின் தொலைபேசி இலக்கங்கள் இருக்குது. நீங்கள் ஆம். உங்களுடன் தொடர்பு கொண்டுச்சினோம்டா நாங்க அதற்குரிய நம்பர்களை தந்து உதவலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் இடங்களில் வாழும் உறவினர்களும் இந்த விவரத்தை சொல்லி எங்களுடன் தொடர்பு கண்டு 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கவிருக்கும் எங்கள் விழாவில் இயன்ற வரை உதவி செய்து தருமாறு வேண்டுகின்றோம். 8ஆம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி 5 தொடக்கம் 9 மணி வரை பின்னேரம் நடக்க இருக்கின்றது. இது பாரதிய வித்யா பவன் 4A காசில் டவுன் ரோட், லண்டன் W14 9HE இடத்தில் நடைபெற உள்ளது என்பதை உங்களுக்கு தெரிவித்ததில் முன்வந்துள்ளோம். இதற்கு உங்களால் என்ற உதவியினை செய்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளே, நீங்கள் லண்டனில் வசிப்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த நிகழ்வுக்கு சென்று உங்களது பங்களிப்பினையும் செய்ய வேண்டும் என்று அன்பாக இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அத்துடன் நீங்கள் அன்பளிப்பு நேரில் செல்ல முடியவில்லை, உங்களுக்கு அன்று சமூகம் அளிக்க முடியாவிடனும் நீங்கள் இதற்கான பங்களிப்பினை செய்வதற்கு ஆன வழிகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதுக்கு வங்கி இலக்க தொடர்புகள் இலக்கங்கள் மற்றது அதுல அந்த நீங்க அடித்த விளம்பரத்தில் ஒரு QR கோட் ஒன்று உள்ளது, விரும்பினவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு தூர நோக்கோடு செய்யப்படுகின்ற இந்த நிகழ்வில் உங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று அன்பாக கேட்கிறோம். இந்த நிகழ்வு தொடர்பாக நீங்கள் 5 மணி தொடக்கம் 9 மணி வரை நடைபெறும் என்று இதில் நிகழ்த்தீர். தனி நடன நிகழ்வு மட்டும் தானா அல்லது வேறு நிகழ்வுகளும் இருக்கின்றனவா? இல்லை, இந்த மாணவி அரங்கேற்றம் செய்யப்பட்ட ஒரு மாணவி. அவர் எங்களுடைய நிதி உதவிக்காண்டி அங்கிருந்து தனது சொந்த செலவில் வந்து அவரது குடும்பம் கூட வந்து இதை செய்வதற்கு முன்வந்துள்ளார். இவர் எமது சேர்பர்சன் ஆகிய கமலா அருணாச்சலத்தின் ஒரு உறவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இங்கு எங்களுடைய அசிஸ்டன்ட் உதவி தலைவர் எல்லாரும் இருக்கிறார்கள். இதுல பாந்திரி துறைமங்கன், இவர் தயாளுசேகரன் அவர் இருக்கிறார், கமலா அருணாச்சலம் இருக்கிறார்கள். நீங்கள் விரும்பினால் அவர்களுடன் கதைக்கலாம். நிச்சயமாக இந்த கேன் அமைப்பு என்ற நிறுவனத்தின் ஊடாக வேறு வழிகளிலும் நீங்கள் நிதிகள் இவைக்கு உங்களுடைய நிறுவனத்துக்கு கிடைக்க பெறுகிறா அல்லது எவ்வாறு இந்த நீங்கள் நீண்ட காலங்களாக 30 வருடங்களாக இந்த நிறுவனத்தை நடத்தி வருகின்றீர்கள், நிதி எவ்வாறு அதனை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்ற ஒரு விவரமும் தந்தீர்கள் என்றால் நன்றாக இருக்கும் நினைக்கின்றேன். எங்களுடன் தொடர்பில் இருக்கின்ற வைத்தியர்கள் உறவினர்கள் அனைவர்களும் எங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப் கொண்டு இருக்குது. அவையில் தங்களுக்கு இயந்த 5 பவுனோ 10 பவுனோ 20 பவுனோ 25 பவுனோ தங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை ஒரு மெம்பர்ஷிப்பாக ஸ்டாண்டிங் ஆர்டர்ல மாதாந்தம் அவர்கள் தர்றதுக்கு முன் வர்றார்கள். நாங்கள் அவர்களுக்குரிய போம் எல்லாம் இருக்குது. யாரும் முன் வந்து எங்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் நேரடியாக எங்களுடன் தொடர்பு கொண்டால் நாங்கள் அவர்களுக்குரிய உதவிகளை அதுக்குரிய போமை நாங்க கொடுத்து அவர்கள் மாதாந்தத்தை தருவதற்குரிய இதை செய்தார்கள். இதிலே எனது ஒரு நன்றி சிவானியும் இருக்கிறா போல இருக்கிறது. மற்றது அதை விட நாங்கள் அவர்களிடம் ஒன்று கேட்கிறாங்கள், இந்த பர்த்டே மீல் என்று ஒன்று செய்யறாங்கள். பர்த்டே இல்லாட்டா அவங்க அனிவர்சரி இல்லாட்டா திவசம் அப்படியான நாட்கள்ல ஒரு 50 பவுன் அவர்கள் UK ஸ்டேர்லிங் பவுண்ட்ல 50 பவுண்ட் தந்தால் நாங்கள் அதை அவர்களின் பேரால அங்க உணவு அளிப்பதற்கு உரிய வசதியையும் செய்து கொடுக்கிறோம். அப்ப அந்த பேஷண்ட்ஸ் வந்து அன்றைக்கு அவர்களின் நினைவாக அந்த சாப்பாட்டினை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அதையும் உங்களுக்கு சொல்லுவதில் இந்த இடத்தில் சொல்லுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லொரு முறையோடு நல்லொரு உதவி எண்ணத்தோடு பரந்த எங்களுடைய நாங்கள் உழைக்கும்
உழைப்பில் ஒரு ஒரு பகுதியாவது இந்த உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த அமைப்பினை இயக்கி வருகிறீர்கள் என்பது உண்மையிலே பாராட்டுக்குரியது. உங்களுடன் சேர்ந்து இயங்குகின்ற அனைவருக்கும் எங்களது நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, தயாளசேகரம் ஐயா அவர்கள், நீங்கள் கதைக்கு இயலும் என்றால் உங்களது கருத்துக்களையும் இதில் சொல்லி செல்லலாம் என்று நினைக்கின்றேன். வணக்கம், வாருங்கள். வணக்கம். நான் கேன்ல நான் நினைக்கிறேன் முதல் 1995 ஜாயின் பண்ணேன் நான். அதுல இருந்து நாங்கள் காந்தி சொன்னவ மெம்பர்ஷிப்பால நாங்கள் எடுக்கிறாங்க. அதை விட நாங்கள் என்ன செய்யறாங்களா, ஃபண்ட் ரைசிங் இவெண்ட்ஸ் செய்யறாங்க. ஒரு இப்படி ஆனுவல் டின்னர் டான்ஸ் அப்படி, இல்லாட்டி இப்ப இந்த சம்மர் டைம்ல ஒரு கார்டன் இவெண்ட் மாதிரி அப்படின்னு செய்யறாங்க. அதை விட டொனேஷன்ஸ் கிடைக்கிறது. இதோட நாங்கள் வேற அடுத்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸோடையும் சேர்ந்து நாங்கள் செய்கிறோம். வேற 2-3 ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அப்ப இந்த IMHO அப்படி, மற்றது கனடால இருக்கிற இந்த டிஃபரெண்ட், மற்றது JFMOA மெடிக்கல் அசோசியேஷன், அப்படி அவரோடையும் சேர்ந்து நாங்கள் செய்கிறோம். மற்றது எங்களுக்கு யாழ்ப்பாணத்துல சேர்மனா இருக்கிறவர் சுரேந்திரகுமார். அவர் இப்ப டீன் ஆஃப் த ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசனா இருக்கிறார். அவரும் அங்க இருக்கிறவர். அப்ப அங்கே ஒரு போர்டு இருக்குது, போர்டு மெம்பர்ஸ் இருக்கணும். அப்ப அதை செய்யணும். எல்லாரும் வாலண்டரியா தான் செய்யறது. நாங்கள் எல்லாரும் வாலண்டரி தான், சர்வே அடிப்படை. அந்த எம்ப்ளாய்ட் ஸ்டாஃப் அவைக்கு மட்டும்தான் போர்டு மெம்பர்ஸ் எல்லாரும் ஃப்ரீயா தான். அதுல நாங்கள் ஒன்றும் பணம் எடுப்பதோ ஒன்றும் செய்யறது இல்லை. மற்றது இப்ப எங்களோட டிராவல் எக்ஸ்பென்ஸோ என்னத்துக்கு போறோம்னாலும் நாங்கள் எங்களோட கையா போட்டுதான் சொந்த செலவில் தான் நாங்கள் செய்யறோம். நாங்கள் அப்ப ஃபண்ட் ரைசிங் இவெண்ட்ஸ் நாங்கள் அதுக்கு செய்யறோம். ஆனா இப்படியான ஒரு இப்ப இருக்கிற மெம்பர்ஷிப்பும் ஃபண்ட் ரைசிங் இவெண்ட்ஸும் எங்களுக்கு நாளாந்தமா ரன் பண்றதுக்கு தான் போதியமா இருக்குது. அப்ப அது இப்ப முதல் பில் பண்ண ஹாஸ்பிஸ் 2005 கட்டுப்பட்டது. இப்ப அது இப்ப 20 வருஷம் ஆகுது. அப்ப அது இப்ப ஃபிட் ஃபார் பர்பஸ் என்று சொல்லலாம். எனக்கு சரியா தமிழ்ல சொல்லலாம இருக்குது. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நிலைமைக்கு அது போதாம இருக்குது. என்றபடியா அதோடதான் இப்ப நாங்கள் அங்க தெல்லிப்பளையில இருக்கிற தெல்லிப்பளை கேன்சர் சொசைட்டி ஆக்கள் ஒரு லேண்டை தந்து அதுல சேர்த்து இப்ப நிதி சேர்த்து கட்டுறதுக்கு பிளான் பண்ணி இப்பதான் இதை தொடங்கி இருக்கிறோம் இந்த ஐடியாவை. இப்போது 8ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த பரதநாட்டிய நிகழ்வில நான் வருகிற ஒரு கலெக்ஷன் ஒரு தொகை பணம் ஒரு நிகழ்ச்சி செய்யும் போது நிகழ்ச்சி செலவுக்கும் ஒரு தொகை இருக்கிறது தானே. அது உங்களுக்கு அது போதுமாக இருக்குமா தெரியவில்லையே. அது தொடர்பாக நீங்கள் முதலும் அந்த நிகழ்ச்சிகள் செய்து பணம் சேகரித்திருக்கிறீர்கள். அதில் வருமானங்கள் ஓரளவு வரக்கூடியதாக இருக்குமா? ஓரளவுக்கு வரக்கூடியதா இருக்கும். எங்களுக்கு நஷ்டத்துல நாங்கள் இதுவரை ஒரு விதமான நிகழ்ச்சிகளும் நடத்த இல்லை. இந்த முறை வந்ததுக்கும் அந்த மாணவி நடன நிகழ்ச்சி நடத்திக்க அவ தங்கட எக்ஸ்பென்ஸ்ல தான் எல்லாம் செய்யணும். அவைதான் ஆல்மோஸ்ட் முழு இதுக்கும் அவைதான் செலவழிக்கணும். நாங்கள் ஹோல் ஆயிரம் அப்படி இப்ப இருக்கிற ஆக்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி கொடுக்கறதுக்கும் அவ்வளத்துக்கும் தான் நாங்கள் செய்யற மொழிய மிச்ச எக்ஸ்பென்ஸ் முழுக்க நட்டுவாக்கத்துல இருந்து எல்லாமே அவர்கள் தான் தங்களோட சொந்த செலவுல தான் செய்யணும்.
அது வரவேற்கத்தக்கது. உண்மையில ஒருவருடைய சேவை இல்லாமல் எல்லோரும் சேவை மனப்பான்மையோடு இந்த நிகழ்வை செய்ய வருகிறார்கள் என்பது அவர்களுக்கு உண்மையில நல்ல ஒரு மனம் இருக்க வேண்டும். அந்த மனதினாலே தான் இதை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள். உண்மையில பவானி கணேஷ்குமார் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து பக்கவாத்தியங்களில் ஈடுபடுற கலைஞர்கள் அவர்களையும் நாங்கள் வரவேற்பதுடன் அவர்களுக்கும் எங்களது நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் ஒரு நிகழ்ச்சி செய்வதென்றாலே பெரும் தொகை பணங்கள் இப்பொழுது இங்கு வேண்டி தேவை இருக்கின்றது. அவர்களுக்குரிய செலவுகள், மண்டப வாடகைகள் என்ன சொல்லுங்கள் காந்தியம்மா. என்னன்னா இதுல வந்து நான் மெம்பர்ஷிப் அதை மட்டும் சொன்னது இந்த நிகழ்ச்சிகளை பற்றி சொல்ல மறந்து விட்டேன். அது நாங்கள் கிறிஸ்துமஸுக்குள்ளேயும் சமருக்குள்ளேயும் செய்யறாங்க. அதுலயும் சில ஆட்கள் வந்து டொனேஷன் மாதிரியும் தர்றவியல். அப்ப அதே மாதிரி இந்த கட்டிட நிதிக்காக குறிப்பான ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல நாங்கள் ஒரு ரெஸ்ட்ரிக்டடான நிதி வைப்பமாக வைக்கின்றோம். எங்களுடைய பொருளாளர் அதுகளை கவனித்துக் கொள்வார். அப்ப இதுல 2 ஆர்கனைசேஷன்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பான்சர் செய்திருக்கிறோம். அப்படி ஆனா டொனேஷன் ஆயும் சிலவர்கள் தந்து உதவுறதுக்கு முன் வந்திருக்கிறார்கள். இயலுமானவர்கள் தங்களால் இதை தருவதற்கு தான் முன் வருகிறார்கள். ஆனால் நாங்கள் இதை மேற்கொண்டு எல்லாருக்கும் எங்களுடைய நோக்கத்தை பரப்ப வேண்டும் என்றதும், மற்றது நல்லூர் திருவிழா நேரம் நாங்கள் போன வருஷம் ஒரு விழிப்புணர்வு மாதிரி அதுக்கு IMHO கனடா மற்ற தியாலசேகரன் சொன்ன மாதிரி மற்ற ஆர்கனைசேஷன்ஸும் சேர்ந்து நாங்கள் அவர்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்கணும். ஏனென்றால் அவர்கள் புற்றுநோய் பற்றிய முதல் தொடக்கங்களை தெரியாம இருப்பதால அவர்கள் முற்று முழுதாக ஸ்டேஜ் 4க்கு வரமட்டுக்கும் இருந்திருக்கிறார்கள். அதோட அவர்கள் மார்பக புற்றுநோய் என்றால் பெண்கள் அதை வந்து ஒரு இழிவாக நினைச்சு ஒருவருக்கும் தெரியக்கூடாது நினைச்சிருவார்கள். அப்ப இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் முறியடிச்சு ஆரம்பத்திலேயே இதை செய்தோம் என்றால் மிகவும் நல்லது. எங்களுடைய இப்போதைய கமலா அருணாச்சலம் வந்து பல வைத்தியர்களோட அவருக்கு தொடர்பு இருக்கிறபடியால எல்லாரோடையும் எப்பவும் தொடர்பாக இருந்து கொண்டிருக்கிறார். அதே நேரம் நாங்கள் இந்த ஹீமோதெரபி இதுகளுக்கு எல்லாம் செய்யறதுக்குரிய இயந்திரங்கள் வேண்டதுக்கு கூடி பல எண்ணங்கள் உண்டு. அது செய்வதற்கு நாங்கள் அங்கே உள்ள யாழ்ப்பாணத்து இதை வந்து அதையும் ஒரு சேரிட்டி ஸ்டேட்டஸ் கொண்டு வர்றதுக்கு பல முன்னெடுப்புகள் செய்யப்பட்டு வருகின்றது. இந்த கொரோனா வந்ததால சிலது முடங்குபட்டு இருந்தது. இப்ப அது முன்னுக்கு வந்து கொண்டு இருக்குது. கமலா அருணாச்சலம் அநேகமாக ஊர்ல போய் நின்றும் ஒரு 3 மாசத்துக்கு உரிய வேலைகளை அங்கேயும் தொடர்பு கொள்ளுவா. இதை விட நாங்க சொல்ல போயில் அதன் ஸ்டார்டிங் வரலாறுகள் கணக்கே இருக்குது. எனக்கு நீங்கள் இவ்வளவு நிமிஷம் என்று சொல்லாதபடியால நான் எங்கட இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குரிய நிகழ்வு எங்களுக்கு 1 மணித்தியாலம் இந்த நிகழ்வு வந்து 1 மணித்தியாலம் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இன்னும் எங்களுக்கு 45 நிமிடங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் உங்களுடைய இந்த நிகழ்வு ஒழுங்குமுறைகள்ல நிறைய சிரமங்கள் இருக்கின்றது. ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்கு பண்ணி அந்த மண்டபங்களை அதுக்கேற்ற மாதிரி ஒழுங்கு பண்ணி அதற்கு எல்லாம் உங்களுக்கு தொடர்பாடல்கள் அல்லது நீங்கள் தான் செய்கிறீர்களா அல்லது அதற்கு உதவுவதற்கும் ஒருவர் இருக்கிறார்களா? இல்லை, எங்களுக்கு இந்த பாரதிய வித்யா பவன் வந்து அரங்கேற்றங்கள் அதுகள் செய்கிற ஒரு நல்ல இடம் சென்ட்ரல் லண்டன்ல இருக்குது. அதுக்கு சிவனேசன் வரும். நான் சொல்ல விரும்பல, கமலா அருணாச்சலம் அதுகளை கூட சொல்லுவா. அதற்கு அவ இருக்கான்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அவதான் எங்களோட முதுகெலும்பாக தற்சமயம் இயங்கி கொண்டிருக்கிறா. அவவை விட மிச்ச எல்லா டிரெக்டர்ஸும் எல்லாரும் தங்கள் பங்குகளை அவர்களுக்கு கொடுத்த வேலைகளை செய்து தருவதால நாங்கள் முற்று முழுதாக செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த வேலையை அவர்கள் செய்கிறார்கள். அவர்களை விட பல விதமான தொண்டர்கள் முன் வந்து அவர்களும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்கிறார்கள். அப்ப நாங்கள் இது தனிமரம் தோப்பாக மாட்டார்கள். அப்ப எல்லாரும் சேர்ந்துதான் செய்கிறேன். இதுக்கும் மிச்சம் எங்களுடைய ஆதரவாளர்களின் உதவிதான் எங்களுக்கு இதை முன்னெடுக்கிறதுக்கு உதவியா இருக்கிறது. அப்ப நாங்கள் இதை டிக்கெட் போட்டு செய்கிறது ஏனென்றால் எங்களுக்கு எங்களுடைய மெயின் செலவையும் கழிச்சு அதே நேரம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிதியை வந்து ஒட்டு முழுதாக 1% கூடி நாங்கள் வீணாக்காமல்
இந்த கட்டிட நிதிக்காகத்தான் ஒதுக்கி வைக்கிறதாக தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது. அதற்காண்டி அதற்குரிய பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி செய்கின்றோம். கமலா அருணாச்சலமும் இதை பற்றி சொல்ல விரும்பினார். அவர்கள் தான் கூடுதலாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தகவல் தகவலுக்கு உதவியா இருப்பார்கள். எனக்கு இங்க கொஞ்சம் சத்தமாயும் இருக்குது. நன்றி. நன்றி நன்றி காந்தி அம்மா. வணக்கம் டாக்டர் கமலா அருணாச்சலம் அவர்களே. கதைக்க இயலுமான்னு தெரியவில்லை. வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம். நான் நேரம் கேட்டுக்கொண்டிருந்தேன். டாக்டர் தாயலசேகரனும் மிஸ்ஸஸ் காந்தி சூரியகுமாரும் எல்லாம் சொல்லி போட்டினோம். ஆனால் இந்த 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 புற்றுநோய் காப்பகத்தை நாங்கள் தொடங்கி நடத்தி கொண்டு வந்தது எல்லாம் எங்கட சகோதரங்களாலதான். இங்கே டயஸ்போரா அமைப்பால தான் எல்லாம் நடந்து கொண்டு வருது. மற்றது இப்போதைக்கு இந்த இறுதி காலத்தில் புற்றுநோய் இறுதி காலத்தில் அவர்களுக்கு சௌகரியங்களை செய்து கொடுக்கறதுக்காக அவர்களோட இறுதி காலம் நல்ல அமைதியாக போறதுக்காகத்தான் இந்த புது கட்டிடத்தை கட்டுவோம் என்ற யோசனை வந்தது. அதுக்கு பெரிய நிதி உதவி தேவை எங்களுக்கு. ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு 6 மில்லியன் போல வேணும். 6 மில்லியன் அட்டாச் பாத்ரூமோட கட்டுறோம்னா ஒரு 12 ரூம்ஸ் கட்டுறோம். அப்படி இறுதி காலத்திலே அவையில தங்கட உற்றார் உறவினோட இருந்து அவர்களை பராமரித்து அவர்கள் இறுதி காலத்தை சந்தோஷமாக போக வேணுமென்றக்காக அந்த நிதி உதவிக்குத்தான் நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடிக்கொண்டிருக்கிறோம். யாரும் இதுல இருந்து வெளிநாட்டுல இருந்து இந்த போச்சு என்றால் அவர்கள் முன் வந்து ஒரு அறையை கட்டி கொடுக்கலாம். அவைண்ட பேர் அவைண்ட தகப்பனோ தாயின் பேரோ இல்லை என்றால் அவைண்ட யாரிலையும் புற்றுநோய் வந்தாக்கள் அவை எதுவும் செய்ய வேண்டிய விருப்பமா இருக்கும். அப்ப அவைண்ட பேரில் அது நாங்கள் அந்த அறையை நாங்கள் கட்டி கொடுக்கலாம். இப்ப இருக்கிற கட்டிடமும் அப்படித்தான் ஒரு ஆள் ஓப்பன் போர்டா கட்டி கொடுத்தவர் தன் தகப்பன் தாயின் பேரிலே. அதே போல எங்களுக்கு அப்படி யாரும் வந்துச்சுனோம் என்றால் நாங்கள் இந்த கட்டிடத்தை நாங்கள் கூடிய சீக்கிரம் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. எங்கட புலம்பெயர்ந்த மக்கள் எங்களை கைவிட மாட்டோம் என்று. நிச்சயமாக நல்லொரு வேலை திட்டங்கள் செய்யும் பொழுது அதற்கு உதவி செய்வதற்கு முன் வருவார்கள். உதவும் உள்ளங்கள் நிறையவே இங்கு இருக்கின்றார்கள். அதனால் முன் வருவார்கள் நினைக்கின்றேன். ஒரு சிறிய குறிப்பு. வணக்கம் வணக்கம். இப்போ இது FM அலைவரிசையிலும் ரேடியோவிலும் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. 92 FM வழியாகவும் டேப் ரேடியோவில் நோ சவுண்ட் ரேடியோவிலும். கட்ஸ்வர்டில் இருந்து பாலா என்கிற உறவு ஒரு தகவல் அனுப்பியிருக்கிறார் மொபைலுக்கு. கேன் அமைப்பு புற்றுநோயாளர்களை குணப்படுத்துவதா அல்லது வேறும் வழிகளில் நோயாளர்களுக்கு வாழ்வளிக்கிறீர்களா என விளக்கம் தரவும் என்று கேட்டிருக்காரு. இதை ஒரு சிறிய ஆரம்பத்தில் சொன்ன வரியை ஒரு 3-4 வரிகளில இந்த நிதி சேகரிப்பு விவரத்தையும் மீண்டும் சொல்லுங்கள். காரணம் 10 நிமிடம் தாமதமாகத்தான் வானொலியில் ஒளிபரப்பாகிறது. பாமுகம் நேயர்கள் முழுவதுமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். தயவு செய்து. நன்றி பாலா அவர்களுக்கு. நன்றி இந்த கேள்வியை கேட்டது. நன்றி. பாலா அவர்களுக்குரிய விளக்கத்தை நாங்கள் நோயை குணப்படுத்துவதுடன் அவர்களை பராமரிப்பது என்றதை சொல்லி இதனை கமலா அருணாச்சலம் விளங்கப்படுத்துவார் என்று கூறி விழுகிறேன். புற்றுநோயை நாங்க இப்ப டெவலப் கண்ட்ரீஸ்ல புற்றுநோயை நாங்கள் வெள்ளனவே கண்டுபிடிக்கலாம். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில, யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில நோயாளிய எல்லாரும் கொஞ்சம் கூட புற்றுநோய் நோய் வந்த பிறகுதான் அதுக்கு மருந்து தேட வருகிறார்கள்.
ஓ நோய் அப்படி முற்றின அப்புறம் சொல்லுவோம் நாங்க, நோய் முற்றின அப்புறம் சொல்ற மாதிரி. ஓ இங்க என்ன அவையல் ஸ்டேஜ் 1 2 3 4 வருவினம். அப்ப இங்க எந்த நிலையில வரினமோ அதுக்குரிய கீமோதெரப்பியோ அதுகளை செய்து முடிச்சுதான் இதன் ஆக கடைசி கட்டத்துல வந்தால் கொஞ்சம் கரைச்சல் மருந்துக்கு வேலை எதுக்கும் கமலா டாக்டர் அவையல் கதைப்பினேன். நான் ஒரு டாக்டர் இல்லை. அப்ப இப்படியான பேஷண்ட்ஸ் வந்து அவைக்கு சர்ஜரி செய்தாலும் அவைக்கு அந்த புற்றுநோயை தவிர்க்கிறதுக்கு இல்லாம ஆக்குறதுக்கு அவைக்கு பலியேட்டிவ் கீமோதெரப்பியும் ரேடியோ தெரப்பியும் கொடுப்பினோம் தணிக்கிறதுக்கு. மற்றது அவைண்ட சிம்டம்ஸ் அவைக்கு இருக்கிற நோயால அறிகுறிகளை தணிக்கிறதுக்கு. ஓ அப்படி கொடுத்து வரைக்குள்ள இங்கே தெரியும் சில நேரம் புற்றுநோய் கூட ஸ்ப்ரெட் பண்ணி வரைக்குள்ள கடைசி காலத்துல அவைக்கு ஒன்றுமே செய்ய இல்லாம இருக்கும். புற்றுநோய் கீமோதெரப்பியும் ஒரு அளவுக்கு தான் கொடுக்கலாம், ரேடியோ தெரப்பியும் ஒரு அளவுக்கு தான் கொடுக்கலாம். அதுக்கு மேலேண்டா அது டாக்ஸிக்கா போயிடும். அந்த நாட்கள்ல அவைக்கு பராமரிக்க வேணும் அவைய. அப்ப அவைக்கு இலங்கையை பொறுத்தவரையில கணக்கு பேருக்கு ஒருத்தரும் இல்ல அங்க பாக்குறதுக்கு. அவைக்கு வீடுகள்ல வச்சு பாக்குறதுக்கு அவைக்கு அவ்வளவு வசதிகள் இல்லை. அதைத்தான் நாங்கள் செய்து கொடுக்கிறோம். பலியேட்டிவ் கேர் என்று தான் நாங்கள் நடத்துறோம். ஆனால் எங்கட கேனோடு சேர்ந்து இப்ப நாங்கள் ஏர்லி டிடெக்ஷன் என்று அந்த புற்றுநோய் வரைக்குள்ளேயோ ஏர்லியாக அறிகுறியை கண்ட உடனே, புற்றுநோய்க்கான அறிகுறிகளை கண்ட உடனே அதுக்கான ஒரு சிகிச்சை கொடுப்பதாக இருப்பது. சிகிச்சையோ மற்றது டெஸ்ட்களை செய்தோ சோதிச்சோ இல்லையென்றால் அவைக்கு என்ன மாதிரி அவையிலேயே எக்ஸாமின் சோதிச்சு பார்க்கலாம். பரிசோதனைகள் பிரஸ்ட் கேன்சர் எல்லாம் தாங்களாவே சோதிச்சு பார்க்கலாம். அப்ப அவைக்கு தான் இப்ப நாங்கள் இந்த ஜாக்னா மெடிக்கல் அலுமினி அசோசியேஷன் பழைய மாணவற்ற சங்கத்தோட சேர்ந்து இப்ப நாங்கள் யாழ்ப்பாணம் முழுத்த ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ளேயும் போய் இப்ப நாங்கள் அந்த சேவையை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். அது JMFOA இன்டர்நேஷனல் அவைண்ட அனுசரணையோட இது நடக்க தொடங்கி இருக்கு. இப்ப கிளிநொச்சியிலே அவை செய்ய போயினோம். அது ஒரு பெரிய ஒரு இது. என்றால் வெள்ளனவே அவையல் புற்றுநோயை கண்டுபிடிச்சால் அவையண்ட அது தாக்கத்தை குறைச்சு அவை கொஞ்சம் சுகமாக இருக்கிறதுக்கு அவையோட காலத்தை நீடிக்க பாசிபிளா இருக்கும். பல உறவுகள் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு முன்னமே இதோட தொடர்பு பட்ட ஒரு கேள்வி அவர் பாலா தான் திருப்பி குறுந்தாவில் தந்திருக்கிறார். அவர் முடிந்தால் நேரடியாக இணைய பாருங்கள். என்ன இருக்கிறால், வரும் ஞாயிறு உங்கள் நிதி சேகரிப்பு நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். அதேவேளை நீங்கள் சொன்ன கட்டிடம் இங்குள்ள ஹாஸ்பைஸ் போலவா? ஆம் என்றால் இலங்கையில் இது போன்ற சேவை இல்லையா என்று கேட்டுக்கிறார். ஹாஸ்பைஸ் என்று கேட்டுக்கிறார். இங்கு உள்ளது போன்றதா என்று கேட்கிறார். ஹாஸ்பைஸ் தான் இது. ஆனால் நாங்கள் எங்கட இது வந்து புற்றுநோய்க்கு மட்டும்தான் ஹாஸ்பிஸா நடத்துறோம், பலியேட்டிவ் கேர். ஆனால் இலங்கையில மற்ற இடங்கள்ல இருக்குது 8 ஹாஸ்பிஸ் இலங்கை முழுத்தும் இருக்குது மற்ற மாகாணங்கள்ல. ஆனா யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில இது ஒன்றுதான் சரியா கேன் ஒன்றுதான் சரியா நடத்தப்படுது. பேஷண்ட்ஸ் வச்சு நாங்க நடத்துறோம். இப்ப இன்றைக்கு 15 பேர் அங்க இருக்கிறோம். 18 பேரை வச்சு கொள்ளலாம், நாங்கள் அட்மிட் பண்ணலாம். 15 பேர் இருக்கிறோம் அங்க இன்றைக்கு. அந்த நோய் வந்து அது கூடிட்டு, அந்த நோய் வந்து முற்றியது நிலையில தான் அவர்கள் இருக்கிறார்கள். முற்றி அவைக்கு தணிக்கிறதுக்காக பலியேட்டிவ் கேர் கீமோதெரப்பியும் ரேடியோ தெரப்பியும் கொடுக்கறதுக்கு அது தெளிப்பள ஹாஸ்பிட்டல்லாம் கொடுக்கலாம். அது ஒரு ஹாஸ்பிட்டல் தான் யாழ்ப்பாணத்துல இருக்குது. யாழ்ப்பாணம் என்ன வட மாகாணம் முழுதும். ஓ அப்ப அங்கதான் வருவினம் எல்லாரும். அங்க முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி தூர இடத்துல வருவினம். அப்ப வந்தால் அது ஒரு ஒவ்வொரு நாளும் அவைக்கு ட்ரீட்மெண்ட். அப்ப அவை போய் வர இயலாது. அப்ப அங்க வந்து இருந்துதான் சிகிச்சை எடுக்க வேணும். அவையில்தான் நாங்கள் இப்ப வச்சு பார்க்கிறோம். ஆனால்
ஒரு 2-3 பேர் கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி எல்லாம் முடிஞ்ச பிறகு அவைக்கு ட்ரக்கியோஸ்டமி இருக்கும், இல்லையென்றால் வயிற்றுக்குள்ளேயே டியூப் ஃபீடிங் அப்படியான ஆட்களும் அங்க இருக்கிறோம். அப்ப அவையில வீடுகள்ல வச்சு பராமரிக்கிற கஷ்டப்பட்டபடியா அவை அங்க வந்திருக்கிறோம். அந்த ஸ்டேஜ் 1 2 3 இருக்கு தானே, அதுல மாறி கொஞ்சம் குணமாகி வீடு செல்பவர்களும் இருக்கிறார்களா அல்லது நிரந்தரமாகவே? இல்ல ஸ்டேஜ் 1 எல்லாம் அவை சுகப்படுத்தி ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவிடும். பேருந்து அவை டெஸ்ட் பண்ணி இப்ப சர்ஜரி செய்ய மாட்டா டெஸ்ட் பண்ணி பேருந்து அது ஸ்ப்ரெட் பண்ணி இருந்தால் மற்ற ஆர்கன்ஸுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி இருந்தால் அவைக்கு கட்டாயம் கீமோதெரப்பியோ ரேடியோதெரப்பி கொடுக்க வேணும். அப்ப தூரத்துல இருந்து வாராக்கள் என்றால் வந்து இருப்பினர். அது நாங்கள் ஆன்காலஜிஸ்ட் அவதான் அட்வைஸ் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி இங்க அட்மிட் பண்ணிவிடும். ஓகே ஓகே, நன்றி நன்றி. உறவுகளே, லண்டன் தமிழ் வானொலி பாமோம் டிவி ஊடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், 92 FM ஊடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சூம் மூலம் இணைந்து உங்கள் கருத்துக்களை கேட்கலாம் என்று தெரிவிக்கின்றேன். சூம் ஐடி வந்து நீங்கள் பாமுகத்தின் இணையத்திலும் பாமுகத்தின் முகநூலிலும் பார்க்கலாம். சூம் ஐடியை நான் ஒரு முறை உங்களுக்காக சொல்லிக் கொள்கிறேன். 52051563995. பாஸ்கோட் வந்து பெரிய எல் அடியுங்கள், குரோஸ் எல் அடிச்சு 123455 என்று பதிந்து நீங்கள் சூமுக்குள் வரலாம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, உறவுகள் நீங்கள் இணைந்து உங்கள் கருத்துக்களை தெரிவித்தால் அவர்களுக்கும் அந்த நிகழ்வுகளை நடத்துவதற்கும் அடுத்த படிகளில் ஏறி செல்வதற்கும் உதவியாக இருக்கும் நினைக்கின்றேன். தர்ஷினி இணைஞ்சிருக்கிறீங்க, கதைப்பீர்களா? வணக்கம், வாருங்கள். வணக்கம் பாமாதி வணக்கம், மற்றது மலர்கள் தொகுப்பாளர் சாதனை அவர்களுக்கும் இணைந்திருக்கிறவர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். திருமதி காந்திமதி சிவகுமார் அவர்கள் இன்றைய சிறப்பு விருந்தினராக இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்போதான் சமயத்தாக நீங்க கேட்கக்கூடியதா இருக்கிறது, வேலை முடிந்து வந்து கொண்டிருக்கிறேன். கொஞ்ச நேரமாக கேட்டபடியினால புற்றுநோய் பற்றி பல தகவல்கள் எப்படி என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமா நான் கேட்பேன், நல்ல தகவல்களை கூறிக்கொண்டிருக்கிறேன். எல்லாருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு இணைந்து கேட்கிறேன். யூடியூப் பக்கத்தில் வெறும் தானே முழுமையான பதிவு நிச்சயமாக கேட்பேன். மிக்க நன்றி, உங்களுக்கும் தளத்துக்கு நன்றி. நன்றி தர்ஷினி. தர்ஷினி, இது ஒரு பணம் சேகரிப்புக்காக அந்த புற்றுநோய் சங்கம் புதிதாக கட்டுகிற நிதிக்காக பண சேகரிப்பு நிதி ஒரு செய்கிறார்கள். அதற்காக ஒரு 8ஆம் தேதி ஒரு நிகழ்வு, நடன நிகழ்வு ஒன்றை, பரதநாட்டிய நிகழ்வு ஒன்றினை செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வு பற்றிய ஒரு உரையாடலாகவே இன்றைய நிகழ்வு நகர்கிறது. மிக்க நன்றி, சிறப்பு வாழ்த்துக்கள். அந்த சேவை தொடரும், அந்த நிதி பங்களிப்பு சரியான நேரத்தில் சரியான இடத்தில் செய்யணும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை இணைந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. நீங்கள் டாக்டர், இந்த புற்றுநோய் நோயாளர்கள் பலர் 15 பேருக்கிட்ட நீங்கள் இப்போது பராமரித்துக் கொண்டிருப்பதாக சொல்லியிருந்தீர்கள். அவர்களுக்கான அந்த பராமரிப்பு செய்பவர்களுடைய பங்குகள், சேவைகள் போதுமான அளவு உங்களிடம் அவர்களுக்கு கிடைக்கின்றதா அல்லது இன்னும் தேவை இருக்கிறதா? எங்களுக்கு ஒரு மாசம் இந்த இந்த பராமரிப்புக்கு ஒரு மாசம் எங்களுக்கு இங்க இருந்து நாங்கள் ஒரு 3500 பவுண்ட் அனுப்ப வேணும். ஸ்டாஃபுக்கு சம்பளம் இருக்குது, மற்றபடி எங்களோட வெஹிக்கிள் இருக்குது, மெயின்டெனன்ஸ் இருக்குது. அப்படி எங்களுக்கு செலவுக்கு ஒரு அவரேஜா 3500 பவுண்ட் மட்டிலே ஒவ்வொரு மாசமும் நாங்கள் செலவழிக்க வேணும். அது எங்கட காந்திமதி சொன்ன மாதிரி எங்கட இந்த இங்க லண்டன்ல இருந்தா நாங்க சேர்த்து அனுப்புறாங்க. மற்றது இவர் தாளசேகரன் சொன்ன போல நாங்கள் இந்த வருஷம் ஒரு சோசியல் ஈவெண்ட் ஒன்று வைப்போம். மற்றது டொனேஷன்ஸ் வர்றது, டொனேஷன்ஸும் அது வரும்.
அவற்றின் மூலமாக அதை கொண்டு நடத்தக்கூடியதாக இருக்கிறது உங்களுக்கு. உண்மையில ஒரு அங்கு செய்பவர்களும் நீங்களும் சேவை மனப்பான்மையோடு இதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது தொடர்பாக செய்து கொண்டிருப்பதனால் தான் இதனை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடியதாக இருக்கு நினைக்கின்றேன். ஏனென்றால் எல்லோரும் இதில் வேலை செய்பவர்கள் ஒரு பண நோக்கோடு செய்தால் அதில் செய்ய முடிவதற்கு அந்த பணத்தை போதாமை இருக்கும் நினைக்கிறேன். அதனால அதை தொடர முடியாது. நீங்கள் இதனை 30 ஆண்டுகளாக அப்போது சொல்லியிருந்த கனிமதி அம்மா சொல்லியிருந்தார் 30 ஆண்டுகளாக தொடர்கிறோம் என்று சொல்லி. உண்மையில சேவை மனப்பான்மை என்றது எங்கள் ஒரு மனிதாபிமான ஒரு செயற்பாடுகளில் முதன்மையானதாக இருக்கின்றது. அதனை நீங்கள் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது பாராட்டுக்குரியது. அடுத்து உங்களுடைய நான் நினைக்கிறேன் உங்களை தொடர்ந்து இந்த கேன் அமைப்பு தொடர்ந்து இயங்குவதற்குமான வழிவகைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அடுத்தடுத்த காலங்கள்ல தொடர்ச்சியாக இயங்குவதற்கு. நாங்கள் இளைஞர்களாக இருக்கிற வைத்தியர்கள் அப்படியானவர்களை இணைக்கிறதுக்கு பலரும் பாடுபடுகிறோம். இளம் சமுதாயம் தங்களது நேரத்தை ஒதுக்கி வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுகிறார்கள். ஆனா அவர்களே வருவார்கள் செய்வார்கள் என்று எந்த எதிர்பார்ப்புடன் இயங்குகின்றோம். இந்த தொடர்ச்சியை இப்ப நீங்கள் இது 30 வருடமாக தொடர்ந்ததை இன்னும் கொஞ்சம் இன்னும் தொடர வேண்டும் என்றதுதான் உங்களை எல்லோருடைய ஆசையாகவும் இருக்கும் அந்த அது. அதனால எங்களுடைய சூழலும் எங்களுடைய வேலை பழுக்களும் அதில் இணைவதற்கு காலதாமதத்தை ஏற்படுத்துகின்றதோ என்று சொல்லி எனக்கு இப்பொழுதும் தோன்றுகிறது. இங்கு சூழல் அப்படி இருக்கின்றது. மற்றது ஒரு பணத்தினுடைய முதன்மை எல்லா இடமும் பெரிதாகி கொண்டு வருகிறதோ என்ற ஒரு தோற்றப்பாடும் இங்கு இருக்கிறது தானே. நாங்கள் அநேகமாக எங்களுடைய அந்த காப்பகத்துல வந்து நிக்கிறவையில் அநேகமாக வசதி குறைஞ்சவைகளும் பார்க்க முடியாத ஆக்களும் அப்படியான மற்றவைகள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வழியில போயிடுவினோம். இது இவியல் வந்து சில வேளை தெல்லிப்படை ஆஸ்பத்திரியில மருந்து இல்லை என்றால் அவியல் மருந்து எழுதி கொடுத்தாலும் நாங்கள் தான் அதையும் வேண்டி கொடுக்கிறாங்க. அப்ப நாங்கள் இன்றைக்குல KNUK இந்த காசுகளால சில அன்பர்கள் நேரடியா வருவார்கள். தாங்கள் மருந்துக்கு கொடுக்க போறோம், சில பேர் பால் வண்டி கொடுக்க போறோம். அப்படி யார் வந்தாலும் நாங்க எல்லாரையும் உள்வாங்கி நாங்கள் மட்டுமில்லை இந்த 30 வருஷ காலமாக எத்தனையோ அன்பர்கள் எத்தனையோ ஆட்கள் இருந்துதான் இது இவ்வளவு நாளும் ஒவ்வொருத்தரா கைமாறி வந்து இப்போது நாங்கள் இன்னும் செய்து கொண்டு இருக்கின்றோம். இன்னும் இது பல காலம் 50 வருஷம் காண வேண்டும், 100 வருஷம் காணணும் என்றது மிகவும் பாசிட்டிவா நேர்வா இதாக நினைத்து சொல்லுகின்றேன். ஈவன் நடாமோகன் கூட அன்றைக்கு நான் ஒரு நாள் தான் கதைச்சினான், ஒரு நிமிஷத்துக்கு தான் கதைச்சது. அது வேண்டி கொண்டு போய் இவ்வளவு விரைவாக இன்றைக்கு உங்களோட நான் இன்றைக்கு என்னோட ப்ரோக்ராம் போய்கொண்டிருக்குது. நான் அதுக்குத்தான் வந்தேன்னா நான் அங்க மிஸ் பண்ணிட்டு தான் இதை செய்யறேன். என்ன உடனடியா எடுத்து தந்ததுக்கு நாங்களும் எல்லாருக்கும் அறிவிச்சு நாங்கள் ஒரு தரம் இதுல இணையே இல்லை. ஆனா நாங்கள் உடனடியா இது கிடைத்தது எங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம். ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமைக்கு நாள் பத்தாது. அப்ப இதனூடாக எங்க நோக்கத்தையும் எல்லாருக்கும் பரப்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் இருந்தது. ஆகவே நீங்கள் செய்த உதவிக்கு ஒரு நாளும் நாங்கள் நன்றி மறக்க மாட்டோம். நாங்கள் இங்க இருக்கிற எல்லாரும் மக்கள் சேவை மகேசன் சேவை என்று தங்களால இயன்றதை செய்து அர்ப்பணிச்சுதான் வேலை செய்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் பகல் வேலைகள் எல்லாம் செய்து போட்டும் இந்த மீட்டிங்கு வரணும் அது இது எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும். ஆனா ஒவ்வொருத்தரும் தன்னால் இயன்ற வேலைகளை செய்து இதை நாங்க முடிக்கணும் என்ற ஒரு நோக்கம் கடவுள் அருள் கிடைக்கும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக அதற்குரிய அருள் உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கின்றேன். வணக்கம் டாக்டர் தயாளசேகரம் அவர்களும் கதைக்க போகிறீர்கள், சொல்லுங்கள். என்னன்னா இதுல ஒரு வித சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நாங்கள் முதல் சொல்லியிருக்க வேணும், மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் இப்படி அங்க ஹாஸ்பிஸ்ல வச்சு பராமரிக்கிறதோடு மட்டுமில்லை, நாங்கள் மொபைல் ஹாஸ்பிஸும் செய்யறோம். அதுவும் வேற இந்த IMHO அவேண்ட ஆர்கனைசேஷனோட சேர்ந்து அவேண்ட கூட அவதான் அதுக்கு பண உதவி செய்கிறவர். அதாவது வழக்கமா இங்க கூட இந்த நாட்டிலையும் தான் ஊர்லயும் தான் இறுதி காலத்துல ஆஸ்பத்திரியிலையோ இப்படி ஹாஸ்பிட்டல்லையோ இறக்குறதுக்கு எல்லாருக்கும் விருப்பம் இல்லை.
கூடினவர்கள் வீட்டுலதான் கடைசி காலத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்ப அவைக்கு உதவுறதுக்கு நாங்க மொபைல் ஹாஸ்பிஸும் செய்யறோம், அதையும் செய்யறோம். அதுக்கு ஐஎம்ஹெச்ஓவையோட சேர்ந்து நாங்க செய்யறோம். அதையும் சுட்டி காட்டணும். நாங்க அதுக்கு ஆம்புலன்ஸ் வச்சிருக்கிறோம். இப்ப 3 வீலர்களும் போய் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாஃப் மெம்பர்ஸ் போய் இப்படி வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கும் அவைன்ற சொந்தக்காரர்களுக்கும் என்ன மாதிரி அவை பராமரிக்கிறேன்னு சொல்லி காட்டி அந்த உதவிகளும் செய்யறோம். நான் சொல்ல யோசிச்சேன். நன்றி. நல்லது நல்லது. இயக்குனர் அவர்களே. ஆமாம், இணைந்திருக்கு. 92 பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களும் முடிந்தால் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் இணைவதற்கான ஸ்டுடியோ இலக்கம் 0208 472 9292 0208 472 9292 என்ற இலக்கம் வழியாக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்ளலாம். இது பாமுகம் ஒளித்திரையில் ஒளிர்கின்ற இந்த நிகழ்வு ஒலியிலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிறப்பு. மீண்டும் உங்களுடைய ஞாயிற்றுக்கிழமையினுடைய இந்த நிகழ்வுக்காக நீங்க எடுக்கிற முயற்சி இன்னும் சிறப்பு அடைய வேண்டும். பலருக்கு இந்த செய்தி சென்று கிடைக்க வேண்டும். இதனுடைய பதிவுகளையும் நாளை மறுதினம் பலரிடமும் நாமும் பகிர்கிறோம். நீங்களும் அதை எடுத்து இந்த இதற்கு பிற்பாடு யூடியூபில் கிடைக்கும், அதை பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு சிறிய கேள்வி, இது ஒரு தூண்டலாக அமையட்டும் எதிர்காலத்துக்கு. இப்போ 30 ஆண்டுகள் கடக்கிறீர்கள். உங்களை யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா, நீங்கள் ஆரம்பிக்கிற போது சன்ரைஸ் மத்திய அலை வரிசையில் நான் நேர்காணல் செய்திருந்தேன், ஆனால் உங்களுடைய பெயர்களை காணவில்லையே, வேறு டாக்டர்ஸை தான் நான் கண்டிருந்தேன். வேறு யாராவது ஆரம்ப கர்த்தாக்கள் இருந்தார்களா, அல்லது நீங்கள் தான் ஆரம்பித்தீர்களா? எனக்கு தெரிஞ்ச மாதிரியில இவர் தங்கராஜா என்றவர் இருக்கிறார். அதை விட பல பேர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் இடைக்குள்ள வந்தபடியால எங்களுக்கு கூட தெரியாது. தங்கராஜா இதுல நிக்கிறாரா? ஒரு சன்ரைஸ்ல அப்ப ப்ரோக்ராம்ல அப்போ ஞாபகம் டாக்டர் நமசிவாயம் இருக்கா, ஒரு பேட்டி கொடுத்தவர். நானும் இருந்திருக்கலாம், எனக்கு அது 100% ஞாபகம் இல்லை. டாக்டர் நமசிவாயம் பேட்டி கொடுத்திருக்கிறார். அவரை ஞாபகம் வருகிறது இப்போது. ஆக்டிவா இல்ல. இந்த இப்படி முதல் அவர் எங்கட சேர்மனா இருந்தவர் முதல். சரி, இல்லை அது பெரிய விஷயம் அல்ல. ஏன் நான் அதை கேட்டேன் என்றால், இப்போது 47 ஐரோப்பிய நாடுகளிலும் ஈழத்தமிழர்கள் வாழுகின்றோம். 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பரவலாக, ஐக்கிய ராஜ்யத்தில் அதிகம் என்றாலும் கூட, ஏன் இந்த செய்திகளும் விழிப்புணர்வும் ஏனைய ஐரோப்பிய நாடுகள் நிதி சேகரிப்பு உட்பட விரிவாக்கம் பெறவில்லை என்ற கேள்வி. காந்தி அம்மா சொன்னா இளையவர்களை எல்லாம் இணைக்க முயற்சிக்கிறோம் என்று, அங்கும் பலர் ஆர்வமாக இருப்பார்கள் நினைக்கிறேன். ஒரு கேள்வி. 2வது கேள்வி அல்ல, ஒரு அடுத்த கட்டத்தை நகர்த்த வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்பதற்கு. 2வது, இப்போ நீங்கள் இலங்கையில் பதிவு செய்ய முயற்சிப்பதாக சொன்னீங்கள், ஆனால் இந்த நிகழ்வு பற்றி, இப்படி நடைபெறுவது பற்றி இலங்கையில் உள்ள எல்லா மக்களுக்கும், இதில் என்ன மொழியை தாண்டி எல்லா மக்களுக்கும் இது எவ்வளவு தூரம் தெரிந்திருக்கிறது உங்கள் நடவடிக்கை என்பதையும் கேட்காமல். ஏன்னா நாங்கள் UK சேரிட்டி வந்து பணத்தை அனுப்பி செயலூக்கம் செய்கிறதை காலம் முழுக்க அவர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அங்கு விழிப்புணர்வு வந்து இதில் நிவாரணம் பெற்றவர்கள் அல்லது அவர்களுக்கு உதவியாக இருந்து பின்பு தேறியவர்கள், இவர்கள் போன்றவர்கள் இவற்றோடு உங்களோடு தொடர்ந்து பயணிக்காத விடத்து இது ஒரு UK ஃபண்டுக்காக காசு அனுப்புற ஒரு சேரிட்டியாகவும், நீங்கள் தான் கொஞ்சம் குறிப்பிட்டவர்கள் சேர்ந்து இதை தொடர்ச்சியாய் இதை பேச்சு தமிழ் நாங்கள் முறிகிறது என்று சொல்லுவோம், நாங்களே தான் முறிஞ்சு செய்ய வேண்டி இருக்குது என்கிற நிலை தொடர்ந்து விடும். இது கணக்க சேரிட்டிஸுக்கு இது நடக்குது. அது பற்றி நீங்கள் வேறு ஏதாவது எண்ணம் அல்லது செயல்பாடு இருக்கு? அங்கேயும் சில ஆட்கள் பயன்பெற்றவர்களின் உறவினர்கள் யாரும் வெளியில இருந்திருந்தால், இல்லாட்ட அவர்களுக்கு உள்ளூர்ல இருக்கிற காசு இருந்திருந்தால், அவர்கள் ஸ்ரீலங்கன் ருபீஸ்லயும் சில ஆட்கள் டொனேஷன்ஸ் செய்யினோம், இல்லையண்டில்ல. ஆனா நாங்க அது ஒரு அளவிலே அவர்களால் இயன்றதை கொடுக்கினோம். அத அங்கத்தை உள்ளவைகளும் அங்கத்தை போர்டும் செய்ய முன்னெடுக்குது.
இப்பதான் கொஞ்சமா தொடங்கி மெல்ல மெல்ல வருது. இப்ப கொஞ்சம் கடந்த ஒரு சில வருடங்களாகத்தான் அது நடந்து கொண்டு இருக்குது. இல்ல, நான் சொன்னது பணம் அல்ல. பணத்தை தாண்டி இது தெரிந்திருந்து அது தமிழ் மக்களிடையே மற்ற மக்களிடமும் பரவி இந்த செய்தி தெரிந்து அவர்களுடைய கை உதவியும் அவர்களுக்கு தெரிந்திருப்பது கூட அது ஒரு பெரிய விழிப்புணர்வு தானே. அவை போன்றவை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதைத்தான் கேட்கிறேன். அங்கே உள்ள இப்ப அங்களுடைய அங்கத்தை போர்டுல சுரேந்திரகுமார் டீன் ஆஃப் த மெடிக்கல் ஃபேக்கல்டி இருக்கிறார், ஆறு திருமுருகன் இருக்கிறார், அதை விட எத்தனையோ டாக்டர்ஸ் ஒன்காலஜிஸ்ட் இருக்கிறோம். அப்ப அவியலும் கொஞ்சம் கொஞ்சம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் பிள்ளையண்டா தியாலசர் நகையில் சொல்லுங்கோ, நான் இனி கொஞ்சம் உங்கள்கிட்ட விட்டுட்டு போலாமோன்னு கேட்க பாக்குறேன். இது கேன் அமைப்பியா? இல்ல இந்தியா திவாகரன் வந்திருக்கிறார். திவாகரனும் சொல்ல பேசலாம். நல்லது. நீங்களும் ஒரு முக்கியமான எம்பி கலந்து கொண்ட ஒரு விருந்து உபசாரத்தில் இருப்பதா சொல்லியிருந்தீங்க. சிறப்பு, மிக சிறப்பு. குறுகின காலத்துல ஏற்பாடு செய்தோம். சாந்தினி அவர்களுக்கும் இந்த வேளையில் எல்லோரும் சார்பில் நன்றி. உடனமாக அதை தேர்ந்தெடுத்து உடனே அதை நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருந்தார். என்றால் தெல்லிப்பள்ளியில் இருக்கிற இயக்கம் போன்றவற்றை சாந்தினி அவர்கள் ஏற்கனவே அறிந்திருந்தார் நினைக்கிறேன். உங்களுக்கும் கிட்டத்தான் இல்லையா? உங்கள் ஊருக்கு பக்கத்துல. ஆகவே அதில் ஆர்வம் எடுத்திருந்தார். ஆகவே இந்த நிகழ்ச்சியின் சார்பாக சாந்தினி துரையரங்கன் அவர்கள், எங்களுடைய தற்போதைய செயலாளர் இருக்கிறார் போல இருக்கு, அவரையும் ஏனியோடு பேசலாம். நிச்சயமா தொடருங்கள். அந்த ஐரோப்பாவிலும் விரவ விடுங்கள். என்றால் லண்டன்ல 400,000 குடும்பங்கள் ஈழத்தமிழர்கள் இருந்தாலும் கூடுதலான பங்களிப்பை செய்யக்கூடிய ஆர்வமும் மனமும் உள்ளவர்கள் கூடுதலாக ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறார்கள். நான் ஆஸ்திரேலியா, கனடாவை சொல்லவில்லை. ஐரோப்பிய நாடுகள்ல எதிர்காலத்தில் அங்கும் சில நடவடிக்கைகளை அல்லது நிதி சேகரிப்பு நிகழ்வுகளை நீங்கள் விசாரிப்பீர்கள் என்றால் நிறைந்த விஷயம் கிடைக்கும். இன்றைய பொறுத்தவரையில் இந்த வருகிற ஞாயிறு நிகழ்வுக்காக வர முடியாவிட்டாலும் ஒரு நன்கொடையை கொடுக்கக்கூடிய வழிவகைகளையும் இந்த நிகழ்ச்சியில் மறக்காமல் சொல்லிவிடுங்கள். யாராவது சொன்னாலும் பயனுடையதாக. இன்றைய நிகழ்ச்சி அது முக்கிய நோக்கமே அதை முதன்மைப்படுத்துவது தானே. அதை ஐரோப்பாவிலிருந்து யாரும் உதவி செய்ய விரும்பினால் என்ன வழிகள் இருக்கின்றன என்பதை அவருக்கு நன்றி நடாமோகன். இதை பார்த்து கொண்டிருக்கும் ஜெர்மன், பிரான்ஸ்ல இருக்கிற மக்களும் அவர்களுடைய உறவினர்கள் யாரும் இங்கு இருந்தால் அவர்களுக்கும் அறிவித்து இதற்கு எது உதவி செய்ய முடியுமானால் அதையும் செய்து தரும்படி மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கமலாக்கா, இனி நீங்கள் எடுங்கோ. நன்றி. இந்த நீங்கள் நான் முதல் சொன்ன போல நாங்கள் இப்ப இருக்கிற எங்கட கட்டிடம் ஒரு இப்ப 25 வருஷமா நடத்துறோம். அந்த கட்டிடத்தை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு எங்களுக்கு முடியாது. ஏனென்றால் அந்த கட்டிடம் 2005ஆம் ஆண்டு கட்டினபடியால் அந்த ஃபவுண்டேஷன் எங்களுக்கு மேல அப்ஸ்டேர்ஸ் போட்டு அதே இடத்துல இருக்கிறதுக்கு எங்களுக்கு வசதி குறைவா இருந்தது. மற்றது சுத்தவர வீடுகளும் இருக்கிறபடியால், மற்றது இந்த ஸ்வேஜ் ப்ராப்ளம் எல்லாம் அங்க இருக்கிறபடியாத்தான். மற்றது என்னமோட்டு இந்த இறுதிக்கால ஆக்களை நாங்கள் பராமரிக்கிறதுக்கு ஒரு ஓப்பன் போர்டா இருக்காமல் அவைக்கு ரூமா அரை மாசம் கட்டி கொடுத்தா அவைக்கு தங்கட சொந்த இறுதி காலத்தை கழிக்கலாம் என்றதுக்காகத்தான் நாங்கள் இப்ப புது கட்டிடம் எடுக்கிறதுக்கு அதோட ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல கட்டுறதுக்காகத்தான் நாங்கள் இப்ப யோசிச்சிருக்கிறோம். அதுக்கு நிதி வேணுமென்றால் எங்களால செய்யலாது. ஆனால் நான் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களோ எல்லார்ட்டையும் தான் நாங்கள் கேட்கிறோம். இப்ப கேன் என்ற ஒரு கேன் ஸ்ரீலங்கா கேன் ஹாஸ்பிஸ் ஒன்று உருவாக்கிட்டு. இப்ப என்ன ஒரு ஹாஸ்பிஸ் அங்க வர வேண்டாலும் பரவாயில்லை. ஏன்னா அவ்வளவுக்கு அங்க தேவை இருக்குது. அப்படியான நோயாளிகள் பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு கட்டிடமும் தேவை இருக்குது. ஆனா
நாங்கள் இப்ப 30 வருஷமா நடத்துறபடியால் நாங்கள் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு நாங்கள் யோசிச்சபடியால் இந்த கட்டிடத்திலேயே ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருக்கிறபடியால் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபும் வந்து எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஒரு தருணம் இருக்கு. இப்ப நாங்கள் எல்லாம் பிரைவேட்டா தான் நடத்துறோம். ஒரு விதமான கவர்மெண்ட் உதவி ஒன்றும் இல்லை. எல்லாம் எங்கட KNUK கிடைக்கிற நிதியால் தான் இது நடத்தப்படுது. ஆனால் அங்க உள்ள ஆட்களும் கொடுக்கணும். ஒரு ஒன்றில் மூன்றில் கொடுப்பினோம் டொனேஷன் வரும். ஆனா நான் கேட்கிறேன் என்றால் இந்த இப்படி ஒரு ஹாஸ்பிஸை நாங்கள் கட்டினோம் என்றால் அதுல நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கலாம், மற்றது ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம், மற்ற கான்ஃபரன்ஸ்கள் நடத்தலாம். அப்படி இந்த பலியேட்டிவ் கேர் சென்டராகவே நாங்கள் நடத்தலாம். அதுக்காகத்தான் அந்த புலம்பெயர் தமிழரட்டையோ ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ அவையிட்டு நாங்கள் உதவி கேட்கிறோம். இதை நாங்கள் தனியா நடத்த இயலாது. தனியா எங்களால இதை கட்டி முடிக்க இயலாது. அதுக்கு ஒரு 400 முதல் லெவல் கிரவுண்ட் ஃப்ளோவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோவும் நடத்துறதுக்கே எங்களுக்கு 400 மில்லியன் வேணும். ஆனால் பேந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்ப அதுக்கு இந்த ஃபவுண்டேஷனை நாங்கள் இப்ப சரியா போட வேணும். இப்ப 2005ஆம் ஆண்டு நட்டுன இதுல எங்களுக்கு நடத்த இல்லாம இருக்குது. அது கிரவுண்ட் ஃப்ளோர்லயே நிக்குது. அது இப்படி கட்டினம் என்றால் நாங்கள் இதே பெரிய ஒரு இதாக கேன்சர் புற்றுநோய் பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லை, மற்ற பலியேட்டிவ் கேர் மற்ற வேற நோயாளி மாதிரி கணக்க பேர் அங்க கஷ்டப்படுகிறோம். வீடுகள்லயும் இருக்கலாம், ஆனா வீடுகள்ல பார்க்க இயலாத இப்ப பார்க்கின்சனிசம், டிமென்ஷியா, ஸ்ட்ரோக் வந்தாக்கள், ஹார்ட் ஃபெயிலியர் ஆக்கள் அவையெல்லாம் வீடுல இருக்காமல் இங்க வச்சு பார்க்கலாம். அவைய கடைசி காலத்துல இப்ப கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு மட்டுமாக நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். ஆனா அது பேந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி மற்றவையே நாங்கள் பார்க்கக்கூடியத பாசிபிலிட்டி இருக்குது. சாதகமாக எடுப்பதற்கான ஒரு கேள்வி, ஏன் அரசாங்கம் உதவி செய்வதில்லை? விளங்கையில் ஏன் அரசாங்கம் உதவி செய்வதில்லை? அரசாங்கத்துக்கு காசு இல்லை. ஹாஸ்பிட்டல் நடத்துறதுக்கே காசு இல்லாம இருக்கக்குள்ள ஹாஸ்பிஸ்கள் எல்லாம் அங்க பிரைவேட்டா தான் நடக்குது. இங்கேயுமே பிரைவேட்டா தானே ஹாஸ்பிஸ் நடக்குது. ஆக ஒரு 10% தான் கவர்மெண்ட் கொடுக்குது. மற்றபடி மேக்மிலன் கேன்சர் சொசைட்டி அது எழுதுதான். மற்றது இங்க வந்து பேஷண்ட்ஸ் இறந்துச்சிடமாட்டா அவே தங்களோட நிதி எல்லாத்தையும் அதுக்குள்ள போட்டுருவினம், அது டொனேட் பண்ணிட்டு போயிடுவினம். என்ன அப்படி எங்களுக்கு அங்க வசதி இல்லை. அப்ப நாங்கள் ஹாஸ்பிஸ்கள் எல்லாம் அங்க பிரைவேட்டா தான் நடக்குது. சவுத்லயும் அப்படித்தான் பிரைவேட்டா தான் நடக்குது. மக்களின் உதவியோட தான் நடக்குது அங்க. ஆனாலும் உள்ளூர் அரசு அதிகாரிகள் GA மட்டத்தில் எல்லாம் இதை அவர்கள் அங்கீகரிக்க செய்யலாம். அவர்கள் பண உதவியா செய்யாட்டும் அவர்களை அங்கீகரித்து தங்களுடைய அதிகார நிலத்துக்கு உட்பட்ட வகையில் இப்படி சேவைகள் எல்லாம் இருக்கின்றன என்று அவர்கள் இடையிடையே அதை பப்ளிஷ் பண்ணுவார்கள் என்றால் உலகம் முழுவதும் உடனடியாக கதை தெரிய வரும். அப்போ உதவிகள் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் நான் கேட்டிருந்தேன். அரசாங்கம் என்பது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அல்ல, அதை நிர்வகிக்கிற தரப்பு எல்லாமே இயங்குகிறது. இப்ப யுத்தம் இல்லையா, அங்கு எல்லாரும் சம்பளம் வாங்கினோம். அப்ப அவர்களும் இதை செய்யலாம். எதிர்காலத்தில் அவர்களூடாகவும் இதை நீங்கள் கொண்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் உள்ளூரில் அது பதிய வேண்டி வரலாம். ஒருவேளை நீங்கள் அங்கு சேரிட்டியாக இருந்தால் தான் அது சாத்தியப்படும் என்று நினைக்கிறேன். ஆனா நீங்க சொல்றது சரி, தனியார் நிர்வகிப்பு சரி. ஆனால் நீங்க செய்கிற சேவை இப்ப பிற்பகுதியில் சொன்னீங்கள், புற்றுநோயால் அவதிப்படுவர்கள் மட்டுமல்ல, அவருடைய இறுதி காலம் மட்டுமல்ல, வேறு விதமாக கூட அவர்கள் பராமரிப்பின்றி இறுதி காலத்தை கடப்பார்களாக இருந்தால் அவர்கள் உங்களுடைய குடையின் கீழ் அவர்கள் இளைப்பாறலாம் என்கிற செய்தி கூட ஒரு பெரிய விஷயம். ஒரு ஆலய தொண்டெல்லாம் நீங்க செய்றீங்க.
அதனால்தான் கேட்டேன். அவை எதிர்வரும் காலங்களில் அதை எங்களுக்கு தெரியல, நாங்களும் சேர்ந்து அதை ஊக்குவிக்கலாம். நீங்கள் கூடுதலாக அதை சொல்லுவீங்கள் என்றால் அது சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன். எப்படி செய்யலாம் என்றதை பற்றி, அல்லது வேறு எதுவும் தடைகள் இருக்கிறதா எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு எதுவும் ஐடியாஸ் இருந்தா சொல்லுங்க. இல்லை, அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப அது பணம் மட்டும் என்று நீங்கள் ஓடி திரிஞ்சால் இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா வெளிநாடுகளில் இருந்து இலங்கை நோக்கி இயங்குகிற எல்லா தொண்டு அமைப்புகளுக்கும் பொருந்தும். அதை பெற்றுக்கொண்டு சுகமாக பிரச்சனை என்றால் லண்டனுக்கு கால் பண்ணலாம், அதை கான்ஸ் முன்னாடி கனடாக்கு, இல்லையென்னா ஆஸ்திரேலியாவுக்கு என்று வாழுகிற சூழல் பெருகி கொண்டே போனால் நீங்கள் சில வேளை செய்கிற செயல்பாடுகள் கூட முடியுமானவர்களை கூட இயலாதவர்கள் ஆக்கிவிடலாம் கூடும். அதுக்குள்ள நான் பெருசா போக இல்லை. அப்படி அல்லாமல் நீங்கள் அதை விரிவாக்கம் செய்தால் இதை இலங்கை முழுவதும் தெரிந்த ஒரு பெரிய ஒரு விருட்சமாக நீங்கள் எல்லோருடைய அனுசரணையும் பெற்றுக்கொள்ளலாம். இதுக்காகத்தான் அந்த நாங்கள் இப்ப நான் முந்தி சொன்ன நான் தொடக்கத்துல ஏர்லி டிடெக்ஷன், அதாவது கேன்சர் இப்ப நம்பர் 1 காஸா இருக்குது எல்லா இடம். காஸ் ஆஃப் டெத் இப்ப ஹார்ட் தான் முதல் இருந்தது, இப்ப பார்த்தா கேன்சரும் அந்த அளவுக்கு வந்துட்டுது. ஏனென்றால் நாங்கள் எங்கட என்ன சொல்றது எங்கட ஹேபிட்ஸ் எல்லாம் மாறிட்டுது. இப்ப ஸ்ரீலங்கால எல்லாம் ப்ரோசஸ் ஃபுட் தான் இப்ப நடக்குது. எல்லாம் ப்ரோசஸ் ஃபுட் அங்க இருக்கே இல்லை. மற்றது யாழ்ப்பாணத்தை நார்தர்ன் ப்ராவின்ஸை பொறுத்தவரையில எங்களுக்கு அங்க கெமிக்கல் வார்ஃபேர் இருந்தது. அதுல எல்லாம் கேன்சர் எல்லாம் கார்சினோஜன்ஸ் தான், அவை எல்லாரும் டாக்ஸிக்கா தான் இருந்தது. இப்ப அதெல்லாத்தையும் எடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் மக்களுக்கு என்ன அவேர்னஸ் கொடுக்க வேணும். அப்ப நாங்கள் ஒரு அளவுக்கு புள்ளிகளையோ எழும்பி வார சனங்களையோ நாங்கள் அவைக்கு என்ன மாதிரி அவையில நாங்கள் காப்பாற்றலாம் என்று அவைக்கு நாங்கள் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இப்ப நாங்கள் அந்த கம்யூனிட்டி ப்ராஜெக்டை தொடங்கி இருக்கிறோம். அதனால இந்த கேன்சரை நாங்கள் குறைக்கலாம், ஒரு அளவுக்கு குறைக்கலாம் நாங்கள். கண்டிப்பா அது முக்கியம். இதுக்கான ஒரு வேரை கண்டுபிடிக்க உறவுகளுக்கு நாங்கள் விளங்க வைக்கிறது மூலமாக அது சாத்தியப்படும். அமைந்த சிறப்பு தொடருங்க. நன்றி. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறட்டும். வாழ்த்துக்கள். எங்களால் முடிந்ததை முடிந்த வரையில் செய்யப்படும். நன்றி நன்றி இயக்குனர் அவர்களே. எங்களுடைய நேரங்களும் நெருங்கிக் கொண்டிருப்பதனால் டாக்டர் தயாளசேகரம் அவர்களும் ஏதோ கதைப்பதற்கு அப்போது முயற்சி செய்தவர். கதைப்பதற்கு இல்ல என்னண்டா எங்கட இதை பற்றி சொல்லி இருக்கணும். என்னடா எங்கட வெப்சைட்ல பாத்தீங்கன்னா அதுல கணக்க இன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த வெப்சைட் ஒரு முறை கூறிக்கொள்ளுங்கள். வெப்சைட்டின் பேர் என்னடா kenuk.org. ஓகே. KNUK one word CANEUK.org. அதுல வெப்சைட்ல போனா இல்ல கூட இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்ப எங்களுக்கு என்ன மாதிரி இப்ப நிதி வழங்குறதாலும் இல்லாட்டி எங்களை தொடர்பு கொள்றதுக்கும் டெலிஃபோன் இதோ எல்லா பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அதை எல்லாரும் இருக்கிற சகோதரங்கள் அதை பார்த்தனோம்டா ஓரளவுக்கு நாங்கள் என்ன செய்யறோம்ன்றதும் விளங்கும். நல்லது நல்லது. உண்மையில உறவுகள் கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் அவர்களுடைய இணைய பக்கம் சென்று kenuk.org என்ற இணைய பக்கத்துக்கு சென்று நீங்கள் மேலதிக தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு எங்களுடைய நிகழ்வை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய நிகழ்வில் இன்று ஒரு நல்ல நோக்கோடு செயல்படுகின்ற ஒரு அமைப்பின் ஒரு நிகழ்வுக்காக இன்றைய நிகழ்வு மலர்ந்து மனம் பரப்பி இருக்கின்றது. இதில் இணைந்து சிறப்பிச்சிருக்கிறீங்க டாக்டர் கமலாமா அவர்களும் டாக்டர் தயாளசேகரம் அவர்களும் மற்றது திருமதி காந்திமதி அம்மா அவர்களும் இணைந்திருக்கிறீர்கள். திவாகர் அவர்களும் இணைந்திருக்கிறார் போல் தெரிகிறது. உங்களுடைய சேவை மனப்பான்மைக்கு எங்களது அன்பான பணிவான வணக்கத்தினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்களால் இந்த
நிகழ்வுகள் இன்னும் சிறப்புற நிகழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். காந்திமதி அம்மா, உங்களுடைய நிறைவான கருத்தோட எங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். சுருங்கிய நாட்களில் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்ததற்கு மிகவும் நன்றி. ராதாமோகன் ஐயாவுக்கும் உங்களுக்கும் மிகவும் நன்றி. நன்றி 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 அம்மா. இந்த நேரத்தில் வணக்கம் டாக்டர். நன்றி நன்றி நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு டிபெண்டன்ட் சொசைட்டியா நாங்கள் எங்களோட மக்களை வைக்க விரும்ப இல்லை. ஆனால் காலகட்டத்துல அவைய நோயில நாங்கள் நோய் வந்தால் அவைகளை பார்க்க முடியாத ஆக்கள் இன்னும் இருக்கணும். அவையைத்தான் நாங்கள் பார்த்து கொள்றோம். ஆனால் ஒரு காலமே டிபெண்டன்ட் சொசைட்டியா இருக்கிறதுக்கு நாங்கள் கடைசி வரைக்கும் விரும்ப மாட்டோம். அவையில ஒரு மாதிரி எழுப்பி விடுறதுதான் எங்களோட நோக்கம். நன்றி 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 டாக்டர் மேர், இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றிகள். இன்றைய முற்றத்து மலர் இன்று மலர்ந்து மனம் பிறப்பி இருந்தது. இதில் இணைந்த தர்ஷினி சன் அவர்கள் இணைந்து வாழ்த்துக்கள் தெரிவித்திருந்தார். அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு இணைந்து சிறப்பித்த காந்திமதி சூரியகுமார் அவர்களுக்கும், டாக்டர் தயாலசேகரம் அவர்களுக்கும், டாக்டர் கமலா அருணாச்சலம் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இயக்குனர் அவர்களுக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். அடுத்த முற்றத்து மலர்களில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வணக்கம்.